வணக்கம். நான் உங்கள் அசோக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் காலையில் வந்து மிகப்பெரிய ஒரு அப் மூமெண்ட் வந்து இண்டெக்ஸில் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் வந்து 640 அபோவ் வந்து ரன்னிங்கில் ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் நான் ஒரு சில கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பையர்ஸ்க்கான ட்ராப் வந்து எந்த இடத்துல மேக்ஸிமம் கிடைக்கும்ன்றது ஒரு குறிப்பிட்ட கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரீமியம்க்கான மேக்ஸிமம் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 290. ஓகேங்களா? ஸோ பை வந்து ஆல்ரெடி இனிஷியேட்டட். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபர்தராக இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் என்னென்ன ஓகே தொடர்ந்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரீமியம் காலில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீமியம் வந்து ஒரு 290 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 290 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி க்ரியேட் பண்ண ஹை வந்து தற்காலிகமாக 400 ஆல்மோஸ்ட் 439 440 நியர்பை வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, இதை நீங்கள் வீடியோ போடுறீங்க, பதிவு பண்ணுறீங்க, எல்லாம் ரைட்டுங்க. ஆனால் என்ன அடிப்படையில் அந்த ட்ரேடை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதாவது பொதுவாக நம்ம வந்து ரேலி அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் இந்த பேட்டர்னில் இருக்கும். அதாவது ஒரு அப் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ஃபாலு, ஒரு நிமிஷம், ஓகே, ஒரு அப் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு அப் மூமெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் மேற்கொண்டு மேல் நோக்கி நகருது அப்படின்னா அது இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ரேலி பேஸ்ட் ரேலினா இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஆனால் இதே டைப் ஆஃப் ரேலி பேஸ்ட் ரேலி இந்த ஃபார்மேஷனில் இருந்தது அப்படின்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது, தற்காலிகமாக இறங்குது, திரும்பவும் பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ட்ராப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்சலில் இருக்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் நினைப்பீங்க மார்க்கெட் வந்து நான் பை பண்ணேன் அப்படின்னா அது செல் ஆகுது, சார் நான் செல் பண்ணேன் அப்படின்னா அது உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பை ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறனோ அதுக்கு அப்படியே டிட்டோ ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உணர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டைப் ஆஃப் கேண்டில் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்களில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகரக்கூடிய பேட்டர்ன் அப்படியே உல்ட்டாவாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இப்படி வந்தால் இப்படி நடக்குன்றது 100% மார்க்கெட்டில் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் அந்த வீடியோவில் தொடர்ந்து காலைல போட்டு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா க்ளோஸ் ஆகி பிரேக் ஆனது அப்படின்னா நான் பை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த ரேலி டைப் ஆஃப் கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பகுதியில் மேலே க்ளோஸ் ஆகி பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கான ட்ரேட்ஸை வந்து 170 அப்படின்ற ரேஞ்சில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓவராலாக எனக்குன்னு ஒரு சில டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும், ஒரு சில டைமிங்கில் மேக்ஸிமமும் இருக்கும். ஸோ மினிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 290 அப்படின்ற ரேஞ்ச் வந்து எனக்கு மினிமம் டார்கெட். ஸோ எக்ஸாக்டாக அந்த 290 அப்படின்ற ரேஞ்ச் வந்து எனக்கு கரெக்டாக பஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுன்றது எனக்கு கண்டிப்பாக போகுன்றது எதிர்பார்த்தா நடந்தது. சார் இது வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் ஒர்க் ஆகாது. இது மொமெண்டம் பேஸ்டு பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த மொமெண்டம் பேஸ்டு பேட்டர்ன் மார்க்கெட் ஒரு டைரக்ஷனலாக வந்து போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டன் ஆகக்கூடிய பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுவான். அந்த மாதிரியான ரேஞ்சஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இந்த மாதிரியான மொமெண்டம் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ இது நான் வந்து ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, குறைஞ்சது ஒரு 200-300 முறைக்கு மேலே இந்த கேண்டில் டைப் ஆஃப் பேட்டர்லாம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து கண்மூடித்தனமாக நான் சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு டைரெக்டாக ட்ரேடுக்குள்ளே போகாதீங்க. ஸ்டடி பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.